சின்னத்திரை உலகில் மெதுவாக வந்து இன்று தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர்தான் ரேஷ்மா முரளிதரன். எளிமையான நடிப்பு, இயல்பான வெளிப்பாடு, இதுவே அவரை ரசிகர்களின் மனதில் பதிய வைத்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு மதன் பாண்டியன் அவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கிய ரேஷ்மா திருமணத்திற்கு பிறகும் தனது நடிப்பு பயணத்தை நிறுத்தவில்லை. தற்போது செல்லமே செல்லமே என்ற சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் திருமணமான நடிகைகளுக்கு எதிராக உள்ள ஒரு நிஜத்தை ரேஷ்மா திறந்த மனதுடன் பகிர்ந்துள்ளார். என்னை ஒரு சீரியலில் கமிட் செய்வதற்கு முன் நீங்கள் பிரெக்னென்ட்டாக திட்டமிடுகிறீர்களா, ஏதாவது பிளான் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். அது ஒருமுறை கேட்பது மட்டுமில்லை, 3-4 முறை நன்றாக உறுதி செய்து கொண்டுதான் ஒப்பந்தம் செய்வார்கள் எனவும் அவர் சொல்கிறார். இந்த கேள்விகள் ஆரம்பத்தில் அவருக்கு சங்கடமாக இருந்ததாம். ஏன் இவ்வளவு தனிப்பட்ட விஷயங்களை கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் வந்ததாம். ஆனால் மறுபக்கம் சிந்தித்தபோது சீரியல் ஒரு பெரிய குழுவின் உழைப்பால் உருவாகிறது என்பதும் உண்மை. நடித்து கொண்டிருக்கும் போது திடீரென கர்ப்பமாகிவிட்டால் நடுப்பாதியில் விலக வேண்டிய சூழல் வரும். அது தயாரிப்பு குழுவுக்கும் கதைக்கும் சிக்கல்தான். அதனால்தான் இப்படி பலமுறை உறுதி செய்து கொள்கிறார்கள் என்று அவர் புரிந்து கொண்டுள்ளார். திருமணத்திற்கு பிறகும் தொழில்முறை வாழ்க்கையை சமநிலைப்படுத்திக் கொண்டு செல்லும் நடிகைகளின் அனுபவங்களில் இது ஒன்றே. தனது உண்மையான அனுபவத்தை எளிமையாக பகிர்ந்த ரேஷ்மா முரளிதரன் அவர்களின் இந்த பேச்சு தற்போது சின்னத்திரை வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.